வெல்கம் டு சந்திரன் மேக்ஸ். ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஸ்டெனோ இருக்குல்ல, ஸ்டெனோ 2025. ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இருக்குது ஏட்டா. காரணம் என்னன்னா, ஸ்டெனோ வந்து ஃபர்ஸ்ட் வச்ச எக்ஸாம் யார் வச்சதுன்னா எடுக்யூட்டி, ரைட்டா. ஏன்னா வெண்டார் வந்து டிசிஎஸ்ல இருந்து எடுக்யூட்டிக்கு வந்து வெண்டார் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து கேள்விகள் கேட்கிற விதம் வந்து நிறையவே மாறிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த ஒரு வீடியோல வந்து இந்த செட் 4 வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம்னா பாலிட்டி தான் பார்க்க போறோம். செட் 1 செட் 2 வந்து ஜாகிரபி பார்த்தோம். செட் 3 செட் 4 வந்து பார்த்துட்டீங்கன்னா பாலிட்டி பார்க்குறப்ப செட் 3 வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த ஒரு 4 வீடியோ வந்து கம்ப்ளீட்டா நான் பாலிட்டியில போடுவேன். அடுத்தடுத்து நம்ம வந்து எக்கனாமி இந்த மாதிரி நம்ம ஷஃபிள் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அப்பதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கையும் பேரலா நம்ம கவர் பண்ண முடியும், சரியா. ஸோ அப்படின்றப்ப வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பாலிட்டியை பற்றி ஒரு 10 கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஆர்டராக தான் நான் எடுத்துட்டு வரேன், ரைட்டா. அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒன்று அப்படின்றதான் இல்லை. ஸ்டெனோ 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் நம்ம இருக்குது. ஸோ அப்போ ஸ்டெனோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடுத்து வந்து என்ன போவோம் அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு நம்ம போவோம், ஓகே. சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஹாஸ் ஏரியா கவர்ன்டு அண்டர் 6th ஸ்கெடியூல். நம்மளுக்கு டோட்டலா வந்து எத்தனை அட்டவணைகள் இருக்குதுன்னா 12 அட்டவணை இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் சீரீஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், இதுதான் வந்து ஷார்ட்கட், ரைட்டா. ஸோ இதில் வந்து டீனா டெரிட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஈனா எம்எல்இமெண்ட் சேலரி, ஏனா அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஓத், அதுக்கப்புறம் ஆர்னா ராஜ்யசபா. இதில் வந்து இந்த 5வது 6வது இருக்குல்ல, 5வது 6வது நம்ம இந்த இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஃப்னா என்னது, ஃபெடரல் லிஸ்ட் 7வது ஸ்கெடியூல், ரைட்டா. ஸோ இதில் இந்த 5வது 6வது இதில் என்ன ஒன்றா, இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஸ்கெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், இதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே அதர் ட்ரைபல் ஏரியாஸ், ஓ அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா அதர் ஸ்கெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் தான். அதாவது இங்க வந்து ஸ்கெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், ரைட்டா, பழங்குடியின பகுதிகள். இங்கேயுமே பழங்குடியின பகுதிகள். ஆனா இங்க வந்து எந்த பகுதிகள், இந்த அதர் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு 4 இடத்த, ரைட்டா. ஒரு செகண்ட். ஸோ இந்த அதர் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறதுனா ஒரு 4 இடத்த குறிக்குது. அதுதான் வந்து ஏடிஎம் ஸ்கொயர், சரியா. ஏடிஎம் ஸ்கொயர். இந்த ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்றது வந்து என்னன்னா அஸ்ஸாம், திரிபுரா, அதுக்கப்புறம் மணிப்பூர், சாரி மெகாலயா, மிசோரம், மெகாலயா, மிசோரம், இந்த 4 இடத்தை தான் குறிக்குது. இந்த 4 இடமுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுல கவர் ஆகாது அப்படின்னா இந்த 5வது அட்டவணையில கவர் ஆகாது, 6வது அட்டவணையில தான் கவர் ஆகும், ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர் ஆகாதது தான் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 6வது ஸ்கெடியூலில் வந்து அருணாச்சல் பிரதேஷ் கிடையாது, நாகாலாந்து கிடையாது, மணிப்பூர் கிடையாது, திரிபுரா மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா திரிபுரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நம்ம இந்திய மாநிலங்கள்ல ஒரு 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான், ஒரு 4 ஸ்டேட்ஸுக்கு தான் ஒரு மினிஸ்டர், என்ன மினிஸ்டர்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ண சொல்றாங்க. ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து இருக்கிறாங்க. 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அந்த 4 ஸ்டேட்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம், அதுக்கு அடுத்தது ஒடிஷா, ரைட்டா. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா. ஸோ இதை எந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்கன்னா ஆர்டிக்கல் 164 சொல்றாங்க, ரைட்டா. ஸோ இதை வந்து எதுல சொல்றாங்க, ஆர்டிக்கல் 164. இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஸோ 4 மாநிலங்கள்ல மட்டும்தான் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களை அப்பாயிண்ட் பண்றது வந்து யாருன்னா ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்க கூட நான் எழுதுறேன், அப்பாயிண்டட் பை கவர்னர், அந்தந்த மாநிலத்தினுடைய கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது பாருங்க. ஸோ போக்சோ ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டத்திற்கு கீழ் குற்றத்தை தூண்டியதற்கான தண்டனை வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதையுமே நம்ம காமன் சென்ஸ் மூலியமாக வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கம்யூனிட்டி சர்வீஸ்லாம் கிடையாது, ஏன்னா போக்சோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ், ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை, அதெல்லாம் வந்து தண்டனையாக கொடுக்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் இல்லை. இதையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஹாஃப் த பனிஷ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது, அதுக்கு பாதி தண்டனை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் பனிஷ்மெண்ட் அஸ் த அஃபென்ஸ் தான். ஸோ அந்த தப்பை பண்ணால் எந்த அளவுக்கு தண்டனையும் அதே அளவுக்கு தான் அந்த தப்பை தூண்டியதற்கான தண்டனையும் அதே தான், ரைட்டா. சேம் பனிஷ்மெண்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியா சர்வீசஸ், ரைட்டா. ஆல் இந்தியா சர்வீசஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்குதுன்னா மொத்தம் 3 இருக்கு. ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஐஎஃப்ஓஎஸ், ரைட்டா. இல்லைன்னா ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது. ஏன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் கூட தொடர்புடையது அப்படின்றதுனால அது வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ்ல வராது. ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்றதெல்லாம் என்னதுன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 312, ஆர்டிக்கல் 312 கீழே வருது. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இந்த ஆல் இந்தியா சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க யார் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஆல் இந்தியா சர்வீசஸ்ல வந்து இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குல்ல, இதுல ஏதாச்சும் ஒன்றை வந்து வெளியே, இதுல இருக்கிற ஒன்றை வந்து வெளியே ரிமூவ் பண்ணணும், இதுல வேற ஏதாச்சும் வந்து சேர்க்கணும், இதுல வந்து ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும், இதுக்கெல்லாம் முழுக்க பவர் வந்து யார் அப்படின்னா மாநிலங்கள் அவை தான், ராஜ்யசபா மட்டும் தான். இதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க, which of the following bodies has the power to create new all India services common to both union and states. ஆல் இந்தியா சர்வீசஸ்னாலே வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் காமன் தான். ஓகே, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா which of the following bodies has the power to create new, புதுசா ஆல் இந்தியா சர்வீசஸ் உருவாக்குறதுக்கு யார் பவர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது ராஜ்யசபா தான். ஸோ பிரசிடென்ட் கிடையாது, கேபினெட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ராஜ்யசபா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்து என்னன்னா ராஜ்யசபா தான். ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எழுதி போடுறேன். ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 விஷயத்துல பவர்ஃபுல். சரியா, 3 விஷயத்துல ரொம்ப பவர்ஃபுல். அதாவது லோக்சபாவால பண்ண முடியாத விஷயங்கள்ல 3 விஷயங்கள்ல பவர்ஃபுல். ஒன்று வந்து ஆர்டிக்கல் 249, அடுத்தது நான் இப்ப சொன்ன ஆர்டிக்கல் 312 ஆல் இந்தியா சர்வீசஸ்ல, அடுத்தது ஆர்டிக்கல் 352. சரியா, லோக்சபா பண்ண முடியாததையும் இந்த 3 ஆர்டிக்கல்ல ராஜ்யசபாவால் பண்ண முடியும். இந்த ஆர்டிக்கல் 249 அப்படின்றது பார்லிமெண்ட் கிட்ட வந்து இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லா மேக் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டாலே, லா மேக் பண்ண முடியும். எதுல அப்படின்னா ஸ்டேட் சப்ஜெக்ட்ல. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. லிஸ்ட் அப்படின்றது 7வது அட்டவணையில இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் மட்டும்தான் சட்டம் போட முடியும்னு. அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சென்ட்ரல் வந்து சட்டம் போடலாம் அப்படின்றத வந்து யார் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா ராஜ்யசபா சொல்ல முடியும். ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வந்து ராஜ்யசபா நினைச்சா ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வந்து சட்டம் போட முடியும், சட்டம் ரெடி பண்ண முடியும். 312 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். 352 அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ வந்து எமர்ஜென்சி, சரி, அவசர நிலை வந்து இருக்குது. அந்த எமர்ஜென்சியை வந்து ராஜ்யசபா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த எமர்ஜென்சியை வந்து என்ன பண்ண முடியும்னா மாநிலங்களவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இஃப் லோக்சபா வந்து பார்த்துட்டீங்கன்னா இல்லை அப்படின்னா, லோக்சபா வந்து செஷன், அதாவது லோக்சபா வந்து டோட்டலாக 3 செஷன் நடக்கும்ல, பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ரைட்டா, பிஎம்டபிள்யூ அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த செஷன்ல வந்து ஏதோ ஒரு மீட்டிங், இப்போ லோக்சபா வந்து அவையில இல்லை அப்படின்னா அப்போ வந்து அந்த பவர் வந்து யாருக்கிட்ட இருக்கும்னா ராஜ்யசபா கிட்ட இருக்கும். இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 249, 312, அதுக்கடுத்து 352. ஓகே, அடுத்தது
அடுத்தது பாருங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இங்கே வந்து அவங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அவங்க தலைமை தாங்கிய இதில் கேட்டிருக்காங்க. தலைமை தாங்கிய அந்த கமிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட்லி மேட்ச்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 இது தப்பாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, சரி. ஸோ நம்மளுக்கு அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும். அம்பேத்கர் அவர்கள் வந்து எந்த கமிட்டியினுடைய சேர்மனா இருந்தார் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனா இருந்தார். டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனா இருந்தார். ரைட்டா? இதுல முன்ஷி இருக்கார்ல, முன்ஷி. ஸோ முன்ஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்ஷி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எதுக்குன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரைட்டா? நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூணுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நிலாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் அவரு பண்ணாரு அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பிஸ்னஸ் கமிட்டிக்கு அவர் தான் வந்து தலைவராக இருந்தார். பிஸ்னஸ் கமிட்டி. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி இருக்குல்ல, இதுக்கு வந்து தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த முன்ஷி வந்து, அது போக இந்த டிராஃப்டிங் கமிட்டி, நான் இப்ப சொன்ன தெரியுமா, அம்பேத்கர் தலைவராக இருந்த அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். யார் அப்படின்னா KM முன்ஷி அவர்கள். KM முன்ஷி அவர்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது GV மவளங்கர் இருக்கார்ல, GV மவளங்கர். ஸோ அப்போ வந்து இந்த இது தப்பு, இது தப்பு, இதுவும் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா GV மவளங்கர் அவர்கள் தான். அவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து சேர்மனாக இருந்தார். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. சரி, இப்போ இந்த GV மவளங்கர் அவர்கள் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர் வந்து GV மவளங்கர் அவர்கள் தான். ரைட்டா? சரி, இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்ப அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக அரசியல் நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற ஒண்ணு உருவாக்கப்பட்டது. ரைட்டா? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியா, அதாவது சட்டத்தை உருவாக்கும் அமைப்பாக அது வந்து செயல்படும் போது அதனுடைய தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா GV மவளங்கர். GV மவளங்கர் அவர்கள். லெஜிஸ்லேட்டிவ் பாடியா அது கூடிச்சு, லெஜிஸ்லேட்டிவ் பாடினா என்ன, சட்டத்தை உருவாக்குவதற்காக அது ஒன்று கூடிச்சுன்னா அதனுடைய தலைவரா GV மவளங்கர். அரசியல் அமைப்பு சார்பாக கான்ஸ்டிடியூஷன், சரியா, அரசியலமைப்பு சார்பாக அதுக்கு ஒன்று கூடிச்சு, அதாவது இது சார்பா இந்த விஷயம் சார்பா ஒன்று கூடிச்சுன்னா அதுக்கு தலைவர் GV மவளங்கரா இருப்பாரு. கான்ஸ்டிடியூஷன் சார்பா ஒன்று கூடிச்சுன்னா அதனுடைய தலைவராக யார் இருப்பாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருப்பாரு. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருப்பார். ரைட்டா? அடுத்து இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்ப கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இருக்குல்ல, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து என்னன்னா December 9 வந்து அதனுடைய முதல் மீட்டிங் வந்து வச்சாங்க. December 9 ஃபர்ஸ்ட் டைம். அந்த December 9 எப்பொழுது அப்படின்னா 1946. ஸோ அந்த December 9 அப்ப வந்து யாரு வந்து ஹெட், அதாவது சேர்மன் இல்லைன்னா பிரசிடென்ட், யார் வந்து பிரசிடென்டா இருந்தாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். இது வந்து UPSCல ஒரு டைம் கேட்ட கேள்வி. சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான். அது வந்து டெம்பரரியா, சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு டெம்பரரியா வந்து இவரை வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதை நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன், இடம் பத்தல. ஓகே, ஓகே. ஸோ இப்போ December 9, அதுக்கு அடுத்து December 11. December 11 பெர்மனண்டா ஒரு பிரசிடென்ட்டை வந்து தேர்வு செய்யறாங்க. அதாவது பெர்மனன்ட் பிரசிடென்ட் யார் அவரு அப்படின்னா பெர்மனன்ட் பிரசிடென்ட் தான் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதே December 11 தான் 2 வைஸ் பிரசிடென்ட் வந்து தேர்வு செய்யறாங்க. வைஸ் பிரசிடென்ட் 2 பேர். ஒருத்தர் வந்து HC முகர்ஜி,
சி முகர்ஜி, அதுக்கப்புறம் வி டி கிருஷ்ணமாச்சாரி, வி டி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேயா? ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஃபேக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது ரிலேட்டடாக. இது வந்து மேலே சிஏன்னு போட்டிருக்கோம்ல, அது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கீவேர்டு வந்து என்னன்னா இந்த கோரம் தான். கோரம் தான் கீவேர்டு. ஆக்சுவலாக நம்ம இந்திய அரசியலமைப்பு படி வந்து கோரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. கோரம் அப்படின்றது வந்து என்னன்னா எய்தர் ஹவுஸ் அப்படின்றது வந்து என்னன்னு லோக்சபா அல்லது ராஜ்யசபா. லோக்சபாவா இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் வேணும். சரியா? அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் மீட்டிங்கை நடத்த முடியும். அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தை தான் கோரம்னு சொல்லுவாங்க. கோரம் எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 100 கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. 100 கிளாஸ் 3. ஸோ கோரம் எவ்வளோ அப்படின்னா 1/10. ரைட்டா? இப்போ வந்து 1/10னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்போ வந்து 500 பேர் இருக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு 500 பேருக்கு கோரம் என்ன 1/10. ஸோ 110 இன்டூ 500 எவ்வளோ 50 பேர். 50 பேர் மினிமம் இருந்தால் மட்டும்தான் மீட்டிங்கே நடத்த முடியும். இது ஒருவேளை 48 பேர் இருந்தாங்கன்னா அந்த மீட்டிங் வந்து தள்ளி வச்சிருவாங்க. அவ்வளோதான். அதுதான் கோரம். கோரம் அப்படின்றது வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 1/10 ஆச்சு இருக்கணும் அப்படின்றது தான். சரியா? அது போக இன்னும் ஒரு சில வார்த்தைகள் வந்து இருக்குது. என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜர்ன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அட்ஜர்ன். அதுக்கடுத்து ப்ரோராக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சால்வ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த அட்ஜர்ன்மெண்ட் பண்றது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்றது இப்போ லோக்சபானா சபாநாயகர், ராஜ்யசபானா சேர்மன். ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஓகே, ஆனா இந்த மூணுமே ப்ரோராக் ஆகட்டும், சம்மன் ஆகட்டும், டிசால்வ் ஆகட்டும், இது வந்து யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது இதுல வந்து இதுல அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்றது வந்து அவையை வந்து ஒத்தி வைக்கிறது. ப்ரோராக் அப்படின்றது எப்பன்னு சொல்லாம ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒத்தி வைக்கிறது. எப்பன்னு சொல்லாம இன்டெஃபினைட் பீரியட். சம்மன் அப்படின்றது அழைக்கிறது, டிசால்வ் அப்படின்றது கலைக்கிறது. ரைட்டா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இந்த கேள்விலாம் ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ்னால வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டன் பண்ணக்கூடியது தான். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே வந்து தேசிய பூங்காக்களின் பங்கு என்ன அப்படின்றத கேட்குறாங்க. டு ப்ரமோட் டூரிசம். டூர் வரவங்க வந்து தேசிய பூங்காவுக்கு வருவாங்க. ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது அவங்களுடைய வேலை வந்து கிடையவே கிடையாது. இது கிடையாது. அது என்ன வர்த்தகம் ஒழுங்குபடுத்துறதுலாம் எங்கள் வேலை கிடையாது. எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டு ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப் அண்ட் தேர் ஹேபிட்டட்ஸ் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன கிளாஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து ஒரு ரிவிஷன் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரியா? ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? இப்போ எலெக்ஷன் அப்படின்னாலே வந்து நம்ம என்னென்ன ஆர்டிக்கல்லாம் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுது. 326 ஓட்டிங் ஏஜை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 54 பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி பேசுது. இந்த 55 வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரசிடென்டோட எலெக்ஷன் எந்த மேனர், எந்த முறைப்படி நடக்கணுன்றதை பற்றி பேசுது. அடுத்து ஆர்டிக்கல் 66 வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஆர்டிக்கல் 243 வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன். ஆர்டிக்கல் 243 ZA வந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி, இது வந்து ஓட்டிங் ஏஜை பற்றி, இது பிரசிடென்ட் எலெக்ஷன், அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் என்ன மேனரில் நடக்கணுன்றது, இது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இது வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிசிபாலிட்டி எலெக்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது சேம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின் தான். இப்போ ஒரு சிப்பாய், அதாவது ஒரு சோல்ஜர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிப்பாய் தனது உயர் அதிகாரியின் உத்தரவின் பெயரில் சட்டத்திற்கு இணங்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சட்டத்திற்கு இணங்க ஒரு கும்பல் மீது வந்து துப்பாக்கி சூடு நடத்தினால் அந்த சட்டத்திற்கு கீழே என்ன சட்டம்னா பாரதிய நியாய சன்ஹித சட்டம் 2023 படி அவர் ஒரு குற்றத்தை செய்தாரா அப்படின்றது கேட்கறாங்க. இது ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சட்டத்திற்கு இணங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா
அவரு சட்டத்தால் கட்டுப்பட்டவர் என்று நல்லெண்ணத்தில் நம்பினார். சரியா? சிம்பிளா வந்து என்னன்னா, பிகாஸ் he is believed in good faith that he was bound by law. ஸோ ஒரு அந்த ஒரு அதாவது அந்த ஒரு கும்பல் மீது சரியா, அதை மாப் அப்படின்றது ஒரு கலவரம் செய்யற ஒரு கும்பலை வந்து சொல்லுவாங்க மாப் அப்படின்ட்டு. ஸோ அந்த கலவரம் செய்யற ஒரு கும்பல் மீது சுடும் பொழுது அவர் வந்து என்ன, ஒரு உயர் அதிகாரியின் உத்தரவின் பெயரில் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுடுறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சட்டத்திற்கு கீழே பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அந்த சட்டத்திற்கு கீழே இணங்கிதான் வந்து ஒரு நல்லெண்ணத்திற்கீழ் சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைப்பார். சரியா? ஸோ இந்த டிஸ்ஓபீட் இதெல்லாம் கிடையாது. வயலன்ஸ், பிகாஸ் வயலன்ஸ் இஸ் பனிஷபிள் அப்படின்றதெல்லாம், இது வயலன்ஸ் இஸ் பனிஷபிள் தான். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த இதை இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஸ்டின்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க சட்டம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பவுண்ட் பை லா அப்படின்றது தான் கீவேர்டே. ரைட்டா? நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மொத்தம் 3 சட்டம் இருக்குது. ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860, அதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அப்படின்ட்டு. இதுக்கு வந்து என்ன பேர் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஐபிசிக்கு வந்து என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ட்டு மாற்றிருக்கிறாங்க. சிஆர்பிசிக்கு பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பாரதிய சக்ஷியா அப்படின்ட்டு பேர் மாற்றிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஐபிசி 1860, சிஆர்பிசி 1973, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ சேம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய கமிட்டி ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டியினுடைய ஹெட் தலைவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா கிரெடென்ஷியல் அப்படின்ட்டு. கிரெடென்ஷியல் அப்படின்னா நம்ம கிரெடிட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிரெடிட்னா வந்து ஒரு என்ன சொல்றது, கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிருஷ்ணா. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு கிரெடிட் கொடுக்குறேன். சரியா? அப்போ கிரெடிட் அப்படின்னா கிரெடென்ஷியல். அப்போ கிருஷ்ணசுவாமி ஐயர், அதான் அவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். சரியா? கிருஷ்ணசுவாமி ஐயர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் கிருஷ்ணமாச்சாரி வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். சரியா? கிருஷ்ணமாச்சாரி இது பண்ணி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரியா? அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட். இல்லைன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் எல்லா ஸ்வீட்ஸுமே நல்லா இருக்கும். எல்லா அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனியன், அதுக்கு அடுத்தது ஸ்டேட், இந்த மாதிரி வச்சு ஒரு கமிட்டி வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். காரணம் என்னன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து யூனியன் பவர்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது ஸ்டேட்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருப்பார். சரியா? யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கேஎம் முன்ஷிக்கு என்ன ஷார்ட் போட்டுச்சோம், 3ல் பிஸ்னஸ். சரியா? 3ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. பிஸ்னஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருக்காரு. ரைட்டா? ஸோ அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆளுநர்களினுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. சரியா? ஆளுநர்களின் அப்பாயின்மெண்ட்டை எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 155. சரியா? ஆர்டிக்கல் 155 அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப ஒரு சில ஆர்டிக்கல் நம்ம பார்ப்போமா? 152 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கான டெஃபினிஷனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. எதுல? 152. அடுத்து 153, ஆர்டிக்கல் 153 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் ஆஃப் ஈச் ஸ்டேட். சரியா? 153 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர்
அதாவது எல்லா மாநிலத்துக்கும் ஆளுநர் அப்படின்ற ஒருத்தவங்க வேணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க 153. அடுத்து 154 வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். ஒரு மாநிலத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆளுநர் கிட்ட தான் இருக்கும். கவ் அப்படின்னா கவர்னர், சரியா? கவர்னர் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை சொல்றாங்க. அடுத்து 155, இந்த ஆர்டிகல் 155 என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆளுநரை, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை வந்து நியமிக்கிறது வந்து யார் அப்படின்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 156. 156ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவர்னருடைய டேர்ம், பதவிக்காலம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. பதவிக்காலம் எவ்வளோன்றதெல்லாம் எக்ஸாக்டா கொடுக்கல, பட் ஆனா கவர்னருடைய பதவிக்காலம் வந்து ஆன் த பேஸ் ஆஃப் பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னா என்னது? பிரசிடென்ட் நினைத்தால் பதவியை விட்டு தூக்க முடியும், சரியா? பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றதான் பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? 156. அப்ப ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 155 தான். 152 ஸ்டேட்டோடைய டெஃபினேஷன். 153 ஒரு மாநிலத்துக்கும் ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் கிட்ட இருக்கணும். 155 பிரசிடென்ட் தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 156 கவர்னருடைய பதவி காலம் பிரஷர் ஆஃப் பிரசிடென்ட், ரைட்டா? பிரசிடென்ட் தான் பதவியை விட்டு விலக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? கவர்னரை. அடுத்தது ஸோ 170, 171 நம்ம பார்த்துருவோம். இதுல 170 இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 170, இன்னொன்று வந்து ஆர்டிக்கல் 171. ஸோ இந்த 170ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சரியா? ஒரு மாநிலத்திலையும் வந்து எம்எல்ஏ எங்க இருப்பாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல, அங்க. ஸோ அதனுடைய காம்போசிஷன் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த 171ல காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பத்தி சொல்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதுல என்ன சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் ஒரு மாநிலத்திலையும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றாங்கன்னா 60, மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா 500. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா மினிமம் வந்து 40, மேக்சிமம் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 1/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த மாநிலத்துல வந்து அசம்பிளி, அந்த அவை இருக்குல்ல, அந்த அவையில 3 இப்ப 300 பேர் இருக்கு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்காங்கன்னா 100 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது வந்து எல்லா மாநிலத்திலையுமே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாநிலம் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா தும் காபு இதுதான் வந்து ஷார்ட்கட். ஸோ தெலுங்கானால இருக்கு, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்குது, கர்நாடகால இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல இருக்குது, பீகார்ல இருக்குது. இதுதான் வந்து அதுக்கான ஷார்ட்கட். ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலம் ஏ காலம் பி அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டு அதுல வந்து கேட்டிருக்காங்க டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பின்னாடியே வந்து நான் இதுவையும் கொடுத்துருக்கேன், ரைட்டா? அது பேர் என்ன, டிரான்ஸ்லேஷன் கீழே இங்க பின்னாடி தமிழ்ல இருக்கு, இங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகே சரி. இப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாவே அட்டன் பண்ணலாம். இங்க பாருங்க, ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்ற ஒன்று இருக்கு. ரிலீஜியஸ் ஃப்ரீடம், மத சுதந்திரம் அப்படின்றது வந்து என்னன்னா தனிப்பட்ட மனசாட்சிக்கு மரியாதை. ஸோ அப்போ வந்து இது இப்ப டி வந்து 2ன்னு போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்குது D2. அப்ப ஆன்சர் சி தான். நீங்க எந்த ஒரு உங்களுக்கு இந்த 4ல எது ஒண்ணு தெரிஞ்சாலும் நீங்க ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். இப்ப ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, ஓட்டு. ஸோ ஓட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னன்னா இங்க பாருங்க, ரெக்கக்னேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ். இல்ல 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 நிமிஷம். அந்த யூனிவர்சல் பிரான்ச்சைஸ், ஆக்சுவலாக நான் சொன்ன தெரியுமா, நம்மளுக்கு வந்து ஆர்டிகல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு, 326 வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்க ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டு போடலாம் அப்படின்றது தான். அப்போ வந்து இந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு வரும் அப்படின்னா ஆப்ஷன் 4க்கு தான் வரும், சரியா? 4க்கு தான் வரும். பி வந்து 4. ஓகே.
அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து டெமோக்ரஸி, கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அந்த கடமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடமை அப்படின்னாலே வந்து ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கடமை அப்படின்னாலே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ அவ்வளோதான், இது ஈஸியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் சரியா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றதுல நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த பார்ட்ல இருக்குன்னா பார்ட் 3ல இருக்கு. எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்னா ஆர்டிக்கல் 12ல இருந்து 35 வரைக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. பில் ஆஃப் ரைட்ஸ் எந்த நாட்டினுடையது அப்படின்னா அமெரிக்காவினுடையது. டோட்டலா எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. சரியா, ஜஸ்ட் இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான். இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய தந்தை நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்பனை தான் சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து யார் அப்படின்னா அது ரிப்பன் தான். அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம செட் 5ல சந்திக்கலாம். தேங்க்யூ.